சிரச டிவியின் 26வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாட்டின் 26 இடங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் சர்வமத வழிபாடுகள் இன்று நடைபெற்றன. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பாள் சமேத திருக்கேதீஸ்வரநாதர் ஆலயத்தில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நாட்டின் முதல் தர ஊடக நிறுவனமான சிரச டிவியின் 26வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் சிரச டிவியை வாழ்த்துவதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிறுவனத்திற்கு எம்பெருமான் கௌரியுடையூர் திருக்கேதீஸ்வர பெருமானின் நல்லாசிகள் கிடைக்கப்பெற வேண்டும். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் சிரச டிவியின் 26வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பூஜைகள் நடைபெற்றன. கொழும்பு தெஹிவளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகா விஷ்ணுமூர்த்தி தேவஸ்தானத்திலும் இன்று காலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நீங்கள் எல்லோரும் அவனுடைய பாதாரங்களை வணங்கி இஷ்ட சித்திகளை பெற்று என்றென்றும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமின்றி காத்தல் கடவுளாம் டெய்வலையிலே இருக்கின்ற வெங்கடேச பெருமானின் பாதாரங்களை வணங்கப்படி உங்களுக்கு நல்லாசிகளை கூறுகின்றேன். சிரச டிவியின் 26வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் முருகனாலயத்திலும் பூஜைகள் நடைபெற்றன. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வேண்டி சிரச ஊடக வலையமைப்பு நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்த பிரவாக பிரஜா அலை செயற்றிட்டத்தின் போது பெறப்பட்ட நீர் இன்று கண்டி பிள்ளையார் கோயிலில் கையளிக்கப்பட்டது. இதன்போது சிரச டிவியின் 26வது வருட பூர்த்தியை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. சிரச டிவியின் 26வது வருட பூர்த்தி தினமான இன்று சிரச டிவியின் உயரதிகாரிகள் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விசேட அனுஷ்டானங்கள் நடைபெற்றன. பிரவாக பிரஜா அலை திட்டத்தின் மூலம் நாட்டின் முக்கிய நீர்நிலைகளில் பெறப்பட்ட நீர் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வேண்டி சிரச ஊடக வலையமைப்பு நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்த பிரவாக பிரஜா அலை செயற்றிட்டத்தின் போது இலங்கையின் 68 இடங்களில் உள்ள 100 நீர்நிலைகளிலிருந்து பெறப்பட்ட நீர் இவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டது. தலைமன்னார் ராமர் பாலத்தை அண்மித்து சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலில் இருந்து பெறப்பட்ட நீரும் இதில் அடங்கியுள்ளது. சிரச டிவி அலைவரிசையின் 26 வருட வழித்தடம் தொடர்பாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் இருந்து சிரச டிவி ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் கருத்து தெரிவித்தார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலேயே சிரச ஊடக வலையமைப்பு இந்த இடத்திற்கு வந்துள்ளது. எனினும் அந்த அனைத்து சவால்களின் போதும் எம்முடன் மக்களே இருந்தனர். ஆகவே 26 வருட நீண்ட பயணத்தை நாம் இன்று மக்களின் அலைவரிசையாக கொண்டாடுகின்றோம். இந்த பயணம் மிகவும் மகத்தானது, விசேடமானது. அதற்கான காரணம் சிரச என்பது வெறுமனே ஒரு ஊடக அலைவரிசை என நாம் எவரும் நம்புவதில்லை. சிரச என்பது எமது நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறி வருவதாக நான் நினைக்கின்றேன். அதற்காக முதல் நாளில் இருந்து இந்த அலைவரிசைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட வலுவான மற்றும் துணிச்சலான ஊழியர்கள் இருக்கின்றனர். அவர்கள் இல்லாமல் சிரச இன்று இல்லை. ஆகவே முதலில் அவர்களை நினைவு கூற வேண்டியது எமது கடமையாகும். எமது முன்னாள் தலைவர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் கருப்பொருளுக்கு அமைய சிரச ஊடக வலையமைப்பை அன்று பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் நிறுவுவதற்கு முன்னோடியாக பலர் செயற்பட்டனர், கடினமாக உழைத்தனர். அவர்களது வியர்வையால் நாம் இன்று இங்கு இருக்கின்றோம். சிரச பிரம்மாண்டமான ஊடக வலையமைப்பாகும். நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. ஆகவே அவர்கள் அனைவரையும் அன்புடனும் கௌரவத்துடனும் நான் நினைவு கூறுகின்றேன். நான் ஏற்கனவே கூறியதை போன்று எமது நாட்டு மக்கள் எம்மை சுற்றி ஒரு அரணாக இருக்கின்றார்கள். ஆகவே எமக்கு எத்தகைய சவால்கள் வந்தாலும் அவற்றை வெற்றி கொள்ளும் இயலுமை கிடைக்கின்றது. மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் அன்று முதல் இன்று வரை எம்முடன் இருக்கின்றனர், எமக்கு ஆசி வழங்குகின்றனர். அன்றும் அவர்கள் துணையாக இருந்தனர். ஆகவே அவர்களது ஆசியுடன் நாம் எதிர்காலத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். கிராமங்கள் தோறும் இருந்து சிரசவிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் எமது பிராந்திய செய்தியாளர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களில் சிலர் இந்த 26 வருடங்களிலும் எம்முடன் இணைந்து செயற்பட்டுள்ளனர். அவர்கள் மிகவும் கடினமான சவால்கள் மற்றும் அனுபவங்கள் ஊடாக மக்களின் உரிமைகளுக்காக முன்னிற்கின்றனர். இந்த புனித பூமியில் இருந்தவாறு அவர்களையும் அன்புடன் நினைவு கூற விரும்புகிறேன்.
அன்று 26 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் பிறந்த சிசு இன்று 26 வயது இளைஞன், நாட்டின் பொறுப்புள்ள பிரஜை. உண்மையில் சிரச சந்ததியினரே உருவாகினர். இன்று நாடு முழுவதும் சிரச சந்ததியினர் வாழ்கின்றனர். ஆனால் இன்று பிறக்கும் சிசுக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எமது மதிப்புக்குரிய தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் நாம் கூற விரும்புகிறோம். இன்று பிறக்கும் சிசுவிற்காக சிறந்த, வலுவான, பண்புள்ள, சுயாதீன நாட்டை உருவாக்கி கொடுக்க சிரச ஊடக வலையமைப்பு அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்ற வாக்குறுதியை வழங்குவதற்கு விரும்புகிறேன். ස්වාධීන රටක් වෙනුවෙන් සිරස මාධ්‍ය ජාලය අපකැප වෙනවයි කියන ඒ ප්‍රතිඥාව දීමට ඉතාමත්ම කැමතියි. අපි හැමදාමත්ම වෙනස් වෙච්ච නාලිකාවක්. நாம் எப்போதும் மாற்றமடையும் அலைவரிசை. நாளுக்கு நாள் பல்வேறு கருப்பொருளுடன் புத்தாக்கங்களை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம். உண்மையில் நாட்டிற்கு புது படைப்புகளை அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக சிரச டிவியை அறிமுகப்படுத்த முடியும். ஆகவே இன்னமும் பாரிய பயணம் ஒன்றை செல்ல வேண்டியுள்ளது. உண்மையில் எமது இந்த அலைவரிசை மக்கள் இயக்கமாகும். இந்த மக்கள் இயக்கத்திற்காக நாம் அனைத்தையும் செய்வதற்கு தயாராக உள்ளோம். நாம் இதையெல்லாம் செய்ய போகின்றோம் என்பதை விட நீங்கள் காத்திருங்கள். நாம் எப்போதும் உங்களுடன், உங்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். பின்னர் சிரச டிவியின் உயரதிகாரிகள் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசிற்றனர். மகாநாயக்க தேரரிடம் பிரவாக பிரஜாலை திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட நீர் கையளிக்கப்பட்டது. சிரச ஊடக வலையமைப்பு மக்களுக்கு மிகப்பெரிய சேவையை ஆற்றி வருவதாக அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் ஆசி வழங்கும் போது கூறினார். கம்மெத்த ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற பணிகளையும் மகாநாயக்க தேரர் பாராட்டினார். இதேவேளை மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரும் சிரச டிவியின் 26வது வருட பூர்த்தியை முன்னிட்டு ஆசி வழங்கியுள்ளார். நாட்டின் கலாசார கட்டமைப்பை ஊக்குவித்து மக்கள் சமூகத்திற்குள் தெளிவினை ஏற்படுத்துவதற்காக சிரச ஊடக வலையமைப்பு கடந்த 3 தசாப்தங்களாக ஆற்றிய பணி பாராட்டத்தக்கது என மகாநாயக்க தேரர் கூறியுள்ளார். தேசத்தின் ஆன்மீகத்தை மேம்படுத்துவதற்காக சிரச ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது எனவும் மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ருவன் வெலிசாய அருகே இன்று காலை விசேட வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு விசேட பிரார்த்தனை நடைபெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சிரச டிவியின் வருடபூர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று பகல் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. யாப்பகூவ ரஜமகா விகாரையிலும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சிரச டிவியின் 26வது வருட பூர்த்தியை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகதீப புராண விகாரையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. எங்களுக்கு நைனாதீவுக்கு எப்பயும் கனகாலத்தில் இருந்து ஒரு சேவை, மிக சேவை செய்த இந்த சிரச ரூபஹாயினிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் கூறி ஆசீர்வாதம் பண்ணுறோம். இந்த நைனாதீவு நாகதீப் விகாரிலே இருந்து கொழும்பு மருதானை அக்ரஸ்ராவக்க மகாவிகாரையில் ஜப்பானின் பிரதம சங்க நாயக்கர் ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிஸ்ஸ நாயக்க தேரரின் வழிகாட்டுதலில் சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. வத்தளை மாபோல புனித ஆரோக்கியமாதா தேவாலயத்தில் விசேட ஆராதனை நேற்று மாலை நடைபெற்றது. துன்பத்தையும் கவலையையும் அதே போன்று மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஊடகம். இந்த வருட பூர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமன்றி எம்முடன் பிரதேச மக்களின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குண்டசாலை ஸ்ரீ நரேந்திர சிங்க ரஜமகா விகாரையில் ஆசீர்வாத பூஜை நடைபெற்றது. மாத்தரை தெவினுவர விஷ்ணு கோயில், நுகேகொட புனித மரியாள் தேவாலயம், சென்ட் ஜான்ஸ் தேவாலயம், பல்மடுல்ல அரமணபுல ரஜமகா விகாரை ஆகியவற்றிலும் சிறப்பு மத அனுஷ்டானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வெவ்கல புராண விகாரை, அம்பாறை நாவின்ன ரஜமகா விகாரையிலும் இன்று முற்பகல் வழிபாடுகள் நடைபெற்றன. ஹம்பாந்தோட்டை இகல கும்புக் வேவ ரஜமகா விகாரை, புத்தளம் நாகவில்லு ஸ்ரீ
போதிராஜாராமய, மாத்திரை ஸ்ரீ விசுத்தாராமய விகாரைகளிலும் விசேட மத அனுஷ்டானங்கள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நெல்லிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் விசேட வாத்திய சமர்ப்பணமும் பிரித்தோதும் நிகழ்வும் தர்ம போதனையும் நேற்றிரவு நடைபெற்றது. வலிகம அக்ரபோதி ரஜமகா விகாரையில் ருகுணு பல்கலைக்கழக பேராசிரியர் மெதிகம சோரத்த நாயக்க தேரரின் ஆலோசனைக்கு அமைய பூஜை நடைபெற்றது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று பிற்பகல் துவா பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிரச டிவியுடைய 26வது ஆண்டு நிறைவு தின நிகழ்வை நாம் வாழ்த்துவதோடு இன்னும் அந்த பாதையில் வெற்றிகரமாக செல்வதற்கும் எங்களுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல விடயங்களை செய்து கொண்டு போவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் துவா பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கொள்ளுப்பிட்டி மெத்தடிஸ்ட் தேவாலயத்திலும் விசேட ஆராதனை நடைபெற்றது. தம்பானை ஆதிவாசிகள் கிராமத்திலும் சிரச டிவியின் வருடபூர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதன்போது ஆதிவாசிகள் பாரம்பரிய கிரிகொரஹா வழிபாட்டை நடத்தினர். ඉතින් ඒ උපන්දිනේට සිරසේ උපන්දිනේට අන්නේ මේ රට පොඩි සුබ පැතුම් කොයිදි මන්දු කරන්න මේ ඇත්තන්ට මන්දු වෙච්ච එකම ගැන මේ ඇත්තෝ මාමට එච්චර සතුටු වෙන මන්දු වෙනවා. இதனிடையே காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாசலிலும் சிரச டிவியின் 26வது வருட பூர்த்தியை முன்னிட்டு விசேட துவா பிரார்த்தனைகள் நடைபெற்றன. සිරස මාධ්‍ය ආයතනයට වසර 26ක් සැපරීම නිමිත්තෙන් මෙම ආයතනයේ සේවය කරන සියලු දෙනාට අල්ලාහගේ ආශිර්වාදය ලබා දෙනමින් ඉල්ලා සිටින